ஆண் பெண் விவாகரத்திற்கு பெண் உச்சகட்டம் அடையாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கும் சண்டைகளுக்கும் இது ஒரு காரணம். ஆண் உச்சகட்டம் என்பது ஒரு இயல்பான நடவடிக்கை. 2 நிமிஷத்தில் ஆண்கள் உலகம் முழுவதும் ஒரு 70% ஆண்கள் வெந்து வெளியேற்றிடுறாங்க. ஆனால் பெண் உச்சகட்டம் இயல்பானதான்னா இயல்பானதல்ல. வரலாறு முழுவதும் உலகம் முழுவதும் மிருகங்கள்லேருந்து எல்லாம் எடுத்தாலும் பெண் மிருகங்கள் உச்சகட்டம் அடைகிறதில்லை. மனித இனமும் பெண்களுக்கு இயல்பான உச்சகட்டம் வர்றதில்லை. ஆனால் மனிதன் மற்ற விலங்கினங்களிலிருந்து வேறுபடுறான். தன்னுடைய இயற்கையை புரிந்து கொண்டு மாற்றி அமைக்கக்கூடிய தன்னுடைய அந்த இயல்புனால தான் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கான். அப்போ தன்னுடைய பார்ட்னருக்கு செக்ஸில் முழுமையான இன்பம் ஒரு மனிதனால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்போ என்ன தேவை? அதற்கான புரிதல் 2 பேருக்கும் வேணும். பாலியல் பற்றிய ஒரு எளிமையான புரிதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணும். ஆனால் அப்படி இருக்கிறாங்களா? இல்லை. நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஜோசியம் பார்க்குறோம், பல்வேறு விஷயங்களை பொருத்தங்களை பார்க்குறோம், கலர் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் திருமணத்திற்கு எளிமையான இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குதா, பாலியல் பற்றிய அறிவு இருக்கா போதுமான அளவுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க தவறுறோம். அது கண்டிப்பாக திருமணத்திற்கு முன்பு 2 பேருக்குமே வேணும். ஸோ ஒரு பெண்ணை உச்சகட்டப்படுத்துறது ரொம்ப சிக்கலான விஷயம் அல்ல. ரொம்ப எளிமையாக பண்ண முடியும். அவங்க கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி ஒரு ஆண் ரொம்ப எளிமையாக உச்சகட்டத்துக்கு கொண்டு வரலாம். அல்லது சில பொசிஷன்ஸ் இருக்கு. பெண் மேலிருந்து செக்ஸ் பண்ணி ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். 3வதாக ஜி ஸ்பாட் போன்ற உறுப்புகளை தூண்டும் போது ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். மார்பகங்களை தொடர்ந்து தூண்டுறதுனால ஒரு 4% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். ஏ ஸ்பாட்ன்னு இருக்கு பெண்ணுடைய உட்பகுதியில், அதை தூண்டுறதுனால ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இப்படி ஒரு பெண் உச்சகட்டத்திற்கு எதுவுமே பொருட்டல்ல, புரிதல் மட்டும்தான். 2வது தம்பதிகள் 2 பேரும் சேர்ந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஒரு வைப்ரேட்டர் வாங்கி, இப்போ ஆணுக்கு அதில் சிரமம் இருந்தால் கிளைட்டோரிஸ் மேலே வைப்ரேட்டர் வச்சு தூண்டினா ஒரு 2-3 நிமிஷங்களில் கூட ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அதையும் அவங்க மகிழ்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம். கணவன் மனைவி 2 பேருமே அவங்களுடைய இன்பத்தை அதிகரிக்கிறதுக்கு. இது எதுவுமே இல்லாமல் கணவனுக்கும் புரிதல் இல்லாமல் செக்ஸ் வாழ்க்கை போகிறதுனால ஒரு கட்டத்தில் பெண் இயல்பான குடும்பத்தில் இருக்க பெண்கள் விவாகரத்துக்கு போகிறதில்ல. ஆனால் செக்ஸுக்கு கணவன் அழைச்சாங்கன்னா நேத்தான பண்ணோம், எனக்கு வேலை இருக்குது, இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதமான கசப்போட பெண் மறுக்கிறது காரணம் பெண்ணுக்கு தேவையான உச்சகட்டம் அடையாமல் இருக்கிறது தான். இப்போது 2 பார்ட்னர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டுமே அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இன்னொரு பார்ட்னர் எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் என்ன நட்போட என்ன ஒரு நெருக்கத்தோடு இருந்தாலும் ஒரு ரிசன்மெண்ட், எனக்கு அது சரியான பங்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் வரத்தான் செய்யும். அதுபோல் மனைவி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சாலும் இந்த வருத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை தடுக்கவும் முடியாது. அதனால் இயல்பாக திருமணத்திற்கு முன்பு அவங்க ஒரு பாலியல் கவுன்சிலிங்க்கு 2 பேர் அட்டன் பண்ணலாம். செக்ஸ் பண்ணுறது பற்றிய அல்லது உச்சகட்டம் 2 பேர் அடைகிறது பல்வேறு சந்தேகங்களையும் அவங்க போக்கிக்கிட்டு அதை பற்றி தெளிவடைந்துட்டு திருமணம் பண்ணணும். இதுதான் இதற்கான தீர்வு.